ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, நம்பிக்கையோட உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன் நம்பிதானே என்னுடைய நெற்றியை தொட்டாய். நிச்சயமா என் வாக்கு பொய்யாக போகாது. நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன் மனசு மகிழும்படியாகவும் குளிரும்படியாகவும் உன் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் சந்தோஷப்படும்படியாகவும் உனக்கான நல்லதை நான் முடிச்சு தரப்போறேன். வாழ்க்கையில இப்போ நடக்கிற விஷயங்களை வச்சு எதுவுமே இப்படிதான் நடந்துரும், இப்படியே முடிஞ்சு போயிரும்னு ஒருபோதும் நினைக்க வேண்டாம். எதையும் மாற்றி அமைக்க இந்த சாயப்பாவுக்கு ஒரு நொடி போதும் தானே. உன் வாழ்க்கையிலையும் அப்படி அற்புதங்களை நான் நிகழ்த்தி நீ எதிர்பார்த்த விஷயத்தை அழகா முடிச்சு தருவேன். நீ பேசக்கூடிய ஒவ்வொரு உண்மையும் பல பொய்களால் தோற்று போகலாம். ஆனால் ஒரு நாள் நீ உண்மையானால் நீ எல்லாருக்கும் நல்லது நினைச்ச நல்ல குணம் கொண்ட ஆள் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளும்படி நான் செய்யத்தான் போறேன். உனக்கு எது பிடிக்கலையோ அதனிடமிருந்து விலகி நிற்க தயாராக இரு தங்கமே. அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி. சும்மா பிடிக்காததையே நினைச்சு யோசிச்சு உன் உடலையும் மனசையும் வருத்தி கொண்டு வாழ வேண்டாம். அப்படி பிடிக்காத விஷயங்களை யோசிச்சினா அதன் மூலமாக கெடப்போறது உன்னுடைய மனசும் உடலும். நீதானே பாதிக்கப்படுவதிலும் ஆவாய். எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயத்தை அடையணும் பெறணும்னு ஆசைப்பட்டினா நினைச்சிட்டினா அதை அடைவதற்காக முடிஞ்ச அளவுக்கு உன்னால போராடு. அதனால் ஏற்படும் விளைவுகளையோ அதனால் வரக்கூடிய வெற்றி தோல்வியை பற்றிய சிந்தனையோ உனக்குள்ள வேண்டாம். நீ எதை பத்தியும் கவலைப்படாம நான் நினைச்சது நல்லபடியா நடக்கும், எனக்கு ஆசைப்பட்டது போலவே கிடைக்கும் என நம்பினால் போதும். நீ யாரையுமே வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை என் தங்கமே. ஒரு விஷயமோ மனிதரோ உனக்கு பிடிக்கலைன்னா அமைதியாக அவங்கள விட்டு விலகிடு. ஏன்னா தேவையில்லாம ஒரு விஷயத்தை வெறுக்கும் போது அதன் மூலமாக பலியாவது முதலில் உன்னுடைய நிம்மதிதான். நீ நிம்மதியோட சந்தோஷமா வாழணுன்றது என்னுடைய விருப்பம். எப்போதுமே புதுசா ஒரு விஷயத்தை முயற்சி செய்யும் போது உன் மனசை மாத்திக்க நினைக்கும் போது அது உனக்கு கவலையை கொடுக்கும். ஆனாலும் தொடர்ந்து எதை பத்தியும் கவலைப்படாம அதை அடைவதற்காக நீ முயற்சி செஞ்சா அதை அடைவதற்காக நானும் உனக்கு துணையா இருப்பேனேன் செல்லமே. நீ உயர்ந்த லட்சியத்திற்காக முயலும் போது அதன் மூலமாக பல விஷயங்கள் உனக்கு வெற்றி தோல்வியாக மாறி மாறி கண்கள்ல படலாம். ஆனால் இறுதியில் நிச்சயம் உனக்கான வெற்றியை மட்டும்தான் நான் தருவேன். தூய்மையும் பொறுமையும் விடாமுயற்சியும் இந்த 3 நல்ல குணமும் உனக்குள்ள இருக்கும்போது நிச்சயமா இந்த உலகமே சொர்க்கமாய் மாறத்தான் போகுது. நீ பட்ட அவமானங்கள் கூட நீ வெற்றி அடைவதற்கான வழியை உனக்கு காட்டுமேன் செல்லமே. நம்பிக்கையும் பொறுமையும் என் அன்பு பிள்ளையான உனக்கு இருக்கும்போது இந்த சாயப்பாவுக்கு வேறென்ன வேணும்? நம்பிக்கையோட பொறுமையா காத்திரு. கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்ட அந்த விஷயத்தில் வெற்றியை உன் கைகள்ல நானே கொண்டு வந்து ஒப்படைப்பேன். நீ கோயிலுக்கு என்னை தேடி வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, என்னை வணங்கினாலும் சரி, வணங்காவிட்டாலும் சரி, நான் எப்போதுமே உனக்கு அருள் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனா ஒருபோதும் அடுத்தவரை மட்டும் ஏமாற்ற நினைக்காதே என் தங்கமே. எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, என்ன வழிபடுறாங்களோ இல்லையோ, ஆனா அடுத்த மனிதருக்கு துரோகம் செய்யாமலும் ஏமாற்றாமலும் இருந்தாலே அவர் தெய்வ அருளுக்கு பாத்திரமான ஆளாக மாறி போவார். வழி தெரியாத பாதையில மனசுல பல வலியோட வேதனையோட நீ நடந்து போய்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கையை கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் வாழ்ந்துகிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியும். உனக்கே தெரியாம உன் வாழ்க்கையில உனக்கு பயணத்துணையாக நான் வந்துகிட்டு தான் இருக்கேன். இறந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படவும் வேண்டாம், எதிர்காலம் என்னாகுமோ நினைச்சு பயப்படவும் வேண்டாம். இந்த நிகழ்காலத்துல உன் மனசை வச்சுக்கிட்டு வாழ பழகு. உன்னுடைய உடலும் மனசும் ரெண்டுமே நலமானதாக மாறும். உனக்கு இந்த பிறப்பை, இந்த மனித வாழ்க்கையை வரமாக கொடுத்த உன்னை பெற்றவர்களின் விருப்பப்படி நீ வாழு. உன்னை பெத்தவங்களை நினைச்சு அவங்க சொல்றபடி கேட்டு நடந்தினா அதன் மூலமாக உன் வாழ்க்கையே வசந்தமானதாக மாறும் என் செல்லமே. அதே போல உனக்கு வரமாக நான் கொடுத்த உன் வாழ்க்கை துணையிடமும் நீ விட்டு கொடுத்து அனுசரித்து பணிந்து போகும்போது உங்க வாழ்க்கையும் மிக அழகானதாக அர்த்தமுள்ளதானதாக வாழ்க்கையை முழுமையடைந்ததாக ஆகி போகும். உனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா யாரும் உதவ போறதில்ல. அடுத்தவன் நீ கஷ்டப்படுறியே, உனக்காக நான் கொஞ்ச நாள் உன் வாழ்க்கையை வாழ்றேன்னு உன் வாழ்க்கையை யாரும் வாழப்போவதும் இல்லை. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை நீ வாழும்போது ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான்னு யோசிக்கிற? யாரும் எதற்காகவும் உனக்கு துணையாய் வரப்போவதில்லை என்பதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி உன் மனசாட்சிக்கு உண்மையா நேர்மையாய் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன்னுடைய அருமை பெருமையும் அற்புத குணங்களும் சீக்கிரம் எல்லாருக்குமே தெரிய வரும்.